வெல்கம் டு டாப் ஃபியூச்சர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அருமையான பதிவு, யாருமே யோசிச்சிருக்க கூட மாட்டாங்க. யாருமே யோசிச்சிருக்க கூட மாட்டாங்க. யாரும் நினைச்சு பார்த்திருக்க கூட மாட்டாங்க. யாரும் நினைச்சு பார்த்திருக்க கூட மாட்டாங்க. ஸோ இது மாதிரியான ஃப்ரேசஸ் தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். அதுவும் ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். இது ரொம்ப அருமையா, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. இப்போ யாருமே யோசிச்சிருக்க கூட மாட்டாங்க ஜிபே இவ்வளோ ஈஸியா இருக்கும்னு. இல்லைங்களா? ஜிபே யூஸ் பண்றது டிரான்சாக்ஷனுக்கு எவ்வளோ ஈஸியா இருக்கு. ஆனா நம்மளோட பேரண்ட்ஸ் காலத்துல ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜிபேங்கிற டெக்னாலஜி இருந்ததா? இல்ல இல்லையா? ஸோ அப்போ அந்த சுச்சுவேஷனை நம்ம இமேஜின் பண்ணி பேசுறோம். அப்போ உள்ளவங்க இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி வரும்னு நினைச்சிருப்பாங்களா? அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா? ஸோ இந்த மாதிரி இடத்துல எந்த டென்ஸை நம்ம யூஸ் பண்ணி பேசணும் அப்படின்னு தான் தெளிவா இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதே போலதான் அடுத்த சென்டென்ஸும் யாரும் நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க கொரோனான்னு ஒரு வரும்னு, இல்லையா? ஸோ கொரோனான்னு ஒண்ணு வர்றதுக்கு முன்னாடி உள்ள பீப்புள்ஸ் இதை பத்தி யோசிச்சிருப்பாங்களா? இமேஜின் பண்ணி பார்த்திருந்திருப்பாங்களா? இல்ல. குட். அப்போ இந்த சென்டென்ஸை எப்படி அழகா ஃப்ரேம் பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அழகான எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கேன். 1915 மக்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்திடமிருந்து சுதந்திரம் கிடைக்கும்னு நினைச்சு பார்த்தாங்களா? பாருங்க, இந்த சென்டென்ஸ் ஒரு டயக்ராம் மூலமா எக்ஸ்பிளைன் பண்றேன். 1915 எடுத்துக்கலாம். நமக்கு சுதந்திரம் கிடைத்தது 1947. அட் தி பிரசன்ட் 2025. ஓகேவா? ஸோ இப்போ 1915 வாழ்ந்த மக்கள் நமக்கு சுதந்திரம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு இமேஜின் பண்ணியிருப்பாங்க இல்லையா? நமக்கு 1915ங்கிறது என்னது? நமக்கு பாஸ்ட். அந்த பாஸ்ட்ல இருந்த மக்களுடைய ஃபியூச்சர் இமேஜினேஷனை பத்தி பேசுறோம். கரெக்டா? 1915ங்கிறது நமக்கு பாஸ்ட். அந்த பாஸ்ட்ல வாழ்ந்த மக்களுடைய ஃபியூச்சர் இமேஜினேஷன். ஓகே, அப்போ இதுதான் நம்பர் 1 பாயிண்ட். பாஸ்ட்ல உள்ள ஃபியூச்சர்ல இமேஜின் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த நினைத்தது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ இதை தான் நம்ம நோட் பண்ணணும். இதான் பாயிண்ட் நம்பர் 1. இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? 1. ரெண்டாவது, இப்போ 47 சுதந்திரம் கிடைச்சிச்சு. அட் தி பிரசன்ட்ல நாம அவங்கள பத்தி பேசுறோம். அவங்க அந்த இமேஜினேஷன் சொன்ன இல்லையா? பாஸ்ட் ஃபியூச்சர் இமேஜினேஷன். அவங்க என்ன இமேஜின் பண்ணாங்க, அவர்கள் நினைத்த அந்த செயலை பத்தி பேசுவோம் இல்லையா? அதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது பாயிண்ட். இந்த 2 பாயிண்ட்டை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்னா இத மாதிரி சென்டென்ஸை ரொம்ப ஈஸியா ஃப்ரேம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 12th முடிச்சப்போ நான் நினைச்சேன் நான் வந்து டாக்டர் ஆகணும்னு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ நான் நினைத்தேன் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்ற வேர்டு யூஸ் பண்ணணும். அதே சமயம் என்னவா ஆகணும்னு நான் நினைச்சேன்? டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன் அப்படிங்கிற அந்த நினைத்த செயலை எந்த வேர்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான வீடியோவோட விளக்கமே. ஓகே, பாருங்க. அப்போ நாம நினைத்தேன், நான் நம்பினேன், அவர்கள் நினைத்தார்கள் இப்படின்னு பாஸ்ட் ஃபியூச்சருக்கு நீங்க would have plus V3 யூஸ் பண்ணணும். நோட் பண்ணிக்கோங்க. would have plus V3 யூஸ் பண்ணணும். ஓகே, நினைத்தேன் சொன்னா திங்கோட V3 தாட். ஓகே, அதே போல அவர்கள் நினைத்த அந்த செயலை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு நாம would plus V1 யூஸ் பண்ணணும். would plus V1. ஒருவேளை அவங்களுடைய எபிலிட்டி நான் வாங்கிடுவேன்னு அவங்க நினைச்சாங்க அப்படின்னா அந்த எபிலிட்டியை பத்தி பேசும்போது could plus V1. இவ்வளவுதான் விஷயம். இந்த இந்த டயக்ராம் படி இருக்கிறதா தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். நான் சொன்னால நான் வந்து டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லலாம்? I would have thought. நான் நினைச்சேன் தானே? ஸோ தாட். I would have thought that I would, நான் நினைச்சேன் மாறுவேன்னு நினைச்சேன். ஸோ I would become a doctor. அவ்வளவுதான் முடிஞ்சது. பட் ரைட் நவ் என்ன ஆகுது? I'm an engineer அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. would have plus V3, then would plus V1, could plus V1. இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு முழுசா பார்க்க போறோம். ஓகே, இதுல யாருமே
உங்கள ஒருத்தர் கூட நம்மள யாருமே இது மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு ஒன் ஆஃப் யூ, நாட் எனி ஒன், நன் ஆஃப் யூ இது மாதிரி சென்டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ ஒன்ஸ் லைட்டாக ஒரு வீடியோ பாஸ் பண்ணி ஒரு கிளான்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். யாரும் நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க, யாருமே யோசிச்சிருக்க கூட மாட்டாங்க. அப்ப யாருமே உங்கள ஒருத்தர் கூட இது மாதிரிக்கு தான் நான் அந்த டேப்லெட் கலம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் ஒரு நாள் நாட்டின் மிகப்பெரிய தொழிலதிபராக மாறுவேன் என்று யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள். நான் ஒரு நாள் நாட்டின் மிகப்பெரிய தொழிலதிபராக மாறுவேன் என்று யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள். அப்ப என்ன சொல்லலாம்? அப்ப பாஸ்ட்ல நம்ம என்ன செய்யறாங்க? யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்போ பாஸ்ட்ல யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்கிறது என்னது? அதோடைய ஃபியூச்சர். எப்படி எழுதலான்னு பாருங்க. யாருமே அப்படிங்கிறதுக்கு நோபடி. ஓகே, ஸோ நினைச்சாங்க இல்லையா? அப்போ would have plus V3 சொல்லியிருக்கேன். ஸோ would have ஒருத்தர் கூட அப்படிங்கும்போது நீங்க even ஆட் பண்ணிக்கலாம். would have even thought, think ஓட V3 thought, would have even thought. என்னன்னு? that I would, நான் சொன்னேன் இல்லையா? would plus V1 நம்ம என்ன திங்க் பண்ணோம்னு சொன்னோம். அவங்க என்ன நினைச்சாங்க, நினைச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ நெகட்டிவ்க்கு நம்ம நோபடி போட்டிருக்கோம். I would one day become a biggest businessman in the country. Okay, ஒருத்தர் கூட நினைக்க மாட்டாங்க, நினைச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது நோபடி போடுறோம். would have even thought, past ஓட future. அவங்க என்ன நினைச்சாங்க, என்ன நினைச்சிருக்க மாட்டாங்க, நான் இத மாதிரி ஒரு பிசினஸ் மேனா மாறுவேன்னு அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க இல்லையா? So I would one day become is a V1, become a biggest businessman in the country. புரிஞ்சுச்சுங்களா? அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக மாறுவேன் என்று யாரும் கற்பனை கூட செய்திருக்க மாட்டார்கள். யாரும் கற்பனை கூட செய்திருக்க மாட்டார்கள்னு சொல்றோம். நீங்களே சொல்லுங்க. அப்ப பாஸ்ட்ல யாரும் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டுக்கலாம். அதே போல நம்ம திங்க் பண்ணோம். நாம இல்ல, யாருமே அந்த தேர்ட் பர்சன் வந்து திங்க் பண்ணிருக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு நீங்க would have plus thought போட்டுக்கலாம். அவங்க என்ன திங்க் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு சொல்றோம்? இவங்க ஒரு ப்ரொடியூசர் ஆயிருப்பாங்கன்னு. இவன் நீங்களே கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, nobody would have even imagined. Nobody would have even imagined. ஓகே, கற்பனை கூட செஞ்சிருக்க மாட்டாங்க. என்னன்னு, என்ன கற்பனை பண்ணிருக்க மாட்டாங்க? அதுக்கு என்னது? would plus V1, right? That I would become a film producer. That I would become a film producer. அவ்வளவுதான். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு எளிய கிராமத்தில் பிறந்த நான் ஒரு நாள் தொழிலதிபராக மாறுவேன் என்று யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள். ஒரு கிராமத்துல பிறந்த நான் பெரிய பிசினஸ்மேனா ஆகுவேன்னு யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க. இப்ப யாருமே அப்படிங்கிறதுக்கு நம்ம நோபடி பொண்ணுமா, நோ ஒன் பொண்ணுமான்னு நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ரைட்டா? அதுக்கப்புறமா நினைத்தார்கள் அப்படிங்கிறதுக்கே நம்ம என்ன பண்ணோம்? would have plus V3. இங்க நினைக்கிறதுன்னு சொல்றோம். ஸோ திங்கோட தாட் தான் போடணும், V3 தான் போடணும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன திங்க் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத would plus V1 சொன்னோம். பாருங்க, nobody would have even thought that the me who was born in a simple village. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணி எழுதி இருக்கிறோம். ஸோ இதுக்கான தனி வீடியோ கூட நம்ம வந்து மேக் பண்ணலாம். சரிங்களா? me who was born in a simple village. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம்? would plus V1. நீ என்ன நினைச்சதுன்னு எழுதணும் இல்லையா?
would one day become businessman. Would one day become businessman. Nobody would have even thought that the me who was born in a simple village would one day become businessman. Okay? அடுத்து பாருங்க. நான் அந்த பிரச்சனையை தீர்ப்பேன்னு என் வீட்டில் உள்ள ஒருத்தர் கூட நம்பி இருக்க மாட்டாங்க. நான் அந்த பிரச்சனைய தீர்ப்பேன்னு என் வீட்டில் உள்ள ஒருத்தர் கூட நம்பி இருக்க மாட்டாங்க. அப்ப நம்புறதுங்கிறது சொல்லிட்டோம். V3 போடணும். என்ன நம்பி இருக்க மாட்டாங்க? அந்த செயல். ஓகே, பாருங்க. Not a single person at my home. Not a single person at my என் வீட்டில் உள்ள ஒருத்தர் கூட not a single person at my home. என்னது நினைச்சிருப்பாங்க? அந்த திங்கிங் வந்துருச்சு இல்லையா? இமேஜினேஷன். பாஸ்ட்ல உள்ள ஃபியூச்சர். would have believed. நம்பி இருக்க மாட்டாங்க இல்லையா? would have believed. என்ன வழி பண்ணிருக்க மாட்டாங்க? அதுதான் செயல். would plus V1. that I would solve that problem. that I would solve the problem. அவ்வளவுதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. பாஸ்ட்ல உள்ள ஃபியூச்சரை பத்தி பேசும்போது நீங்க would have plus V3 யூஸ் பண்ணணும். அந்த செயல் திங்க் பண்ணது ஓகே. என்ன திங்க் பண்ணோம்னு டிஸ்கிரைப் பண்ணும்போது would plus V1 யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ உங்களுக்கான குயிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்னோம் இல்லையா 1915 மக்கள் சுதந்திரம் கிடைக்கும்னு நம்பிக்க மாட்டாங்கன்னு சொன்னலையா, அந்த குயிஸை எடுத்துக்கோங்க. அது நீங்க காமெண்ட்ல சொல்லுங்க. அட் த சேம் டைம் நீங்க 12th படிக்கும் போது நீங்க என்னமா ஆகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க, இப்ப என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி உங்க இமேஜினேஷனை நீங்க காமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.